நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. முக்கிய செய்தி: பதவி ஆசை பிடித்தவர்களின் இழிச் செயலை அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றிணைந்து முறியடிப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக இரு பிரிவுகளாக பிரிந்திருக்கும் இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பு, சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு என அதிமுக எம்எல்ஏக்கள் இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இருவர் தரப்பிலும் மாறி மாறி பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிற இந்த வேளையில் அதிமுக தொண்டர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் பதவி ஆசை பிடித்தவர்களின் இழிச் செயலை முறியடிப்போம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவுக்குள் முன்னாள் பொதுச் செயலாளர் இருந்தவர்கள் ஒரு பக்கமும், அதே போன்று அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஒரு பக்கமும், அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் தனக்குடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நீக்கி வருகிறார். இந்த சூழல தற்பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில கடந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தழுவக்கூடிய இந்த நேரத்துல எதிர்க்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவுடன் இணைந்து பதவி ஆசைக்காக அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், வாரிய பதவி கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அவர்கள் தற்பொழுது கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அது மட்டும் இந்த அறிக்கையில கடந்த தேர்தலில், குறிப்பாக 1980 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்களில் வெற்றி பெற்றதாகவும், 96 சட்டமன்ற தேர்தலின் போது 4 இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அப்போதெல்லாம் எந்த பாதிப்பும் கட்சிக்கு ஏற்பட்டுவிடவில்லை. தொடர்ந்து கட்சியை தொண்டர்கள் காத்திருந்ததாகவும், 2020 நடைபெற்ற தேர்தலில் 66 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றதாகவும், அதே போன்று தற்போது நடைபெற்றக்கூடிய தேர்தலிலும் 40 இடங்களில் கட்சி வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் வெற்றியும் தோல்வியும் அரசியல் மாறி மாறி வருவது இயல்பு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சிலர் தங்களுக்கு பதவி ஆசையின் காரணமாக ஆளும் கட்சி தங்களுடன் இணைந்தால் 6 அமைச்சர்களும் 10 வாரிய தலைவர் பதவிகளும் கொடுக்கப்படும் என்ற ஆசை வார்த்தைக்கு மயங்கி தங்கள் சுயநலத்திற்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவு அளித்துள்ளனர். இவர்களின் செயல்களை ஊடகங்களிலும் பத்திரிகைகளும் பார்த்து கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கட்சிக்கு துரோகம் இழைத்துள்ளவர்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தன் மீதும் பல்வேறு அவதூறுகளை, கருத்துக்களை, பழிபாவங்களை சுமைத்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏசியரில் அமர்ந்து கொண்டு அரசு செய்வதாக ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்தி பரப்புகின்றனர். தொண்டர்கள் நான் நேரில் பார்த்ததில் என்று உண்மைக்கு மாறாக சொல்கின்றனர். 2021 கட்சி ஆட்சி பொறுப்பை இழந்ததும் முதல் இன்று வரை கட்சியினுடைய இயக்கத்தை கட்டி காப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் பணியாற்றிய போது கட்சி நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் இந்த நேரத்திலும் தன்னை பார்க்க வந்தாலும் அவர்களை தான் சந்தித்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் தமிழ்நாடு முழுவதும் 196 சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை நேரில் சந்தித்து கட்சியை வலுப்படுத்தியதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தலின் கூட்டணியை சிறப்பாக அமைத்ததாகவும், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் எடப்பாடி தொகுதியில் 8வது முறையாக தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தற்போது தங்கள் பதவி ஆசைக்காக கட்சிக்கு துரோகம் செய்துள்ளவர்கள் தன்னை பற்றியும் அவதூறு பிரச்சாரம் செய்வது மிகவும் வேதனைக்குரியதாகவும் கண்டிக்கத்தக்கதும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மந்திரி மற்றும் வாரிய பதவிகளுக்காக சுயநலத்துடன் செயல்படும் ஒரு சில முன்னாள் அமைச்சரிடம் கட்சியின் அனைத்து நிலைகளிலும் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாக அவருடைய இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தனக்கு பின்னாலும் இந்த கட்சி 100 ஆண்டுகள் வாழும் என கூறிய அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கூறிய வார்த்தையை மெய்ப்பிக்க எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தற்பொழுது கட்சி வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் உணர்வுபூர்வமாக செயல்பட்டு மீண்டும் கட்சி நல்லாட்சி அமைத்திட அரும்பணி ஆற்றுவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்கள் நல்வாழ்வுக்காக தொடங்கப்பட்ட அதிமுக மேலும் மேலும் வலுப்பெற உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளையும் கட்சி சார்ந்த தொண்டர்களையும் பாசத்தோடு கேட்டுக்கொள்வதாகவும் அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.